सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। ताम अन्वधावत् तद्वैन्यः कुपितो अति अरुण ईक्षणः शरं धनुषि संधाय यत्र यत्र पलायते सा दिशो विदिशो देवी रोदसी च अन्तरं तयोः धावन्ती तत्र तत्र एनं ददर्श अनूद्यत आयुधं लोके नाविन्दत त्राणं वैन्यात् मृत्योरिव प्रजाः त्रस्ता तदा निवभृते हृदयेन विदूयता उवाच च महाभागं धर्मज्ञ आपन्न वत्सल त्राहि मामपि भूतानां पालने अवस्थितो भवान्। பிருத்து பூமி பிருத்து மகாராஜாவை ஆன உடனே ஜனங்கள்லாம் வந்து அவன்கிட்ட பசியினாலையும் தாகத்தினாலையும் அப்படியே தவிச்சுன்னு இருக்கோம். ஏன்னா பூமாதேவி என்ன ஒரு விதையை நம்ம வந்து போட்டாலும் அப்படியே உள்ளே உறிஞ்சுண்டு விடுறா. அதில் வந்து வெளியில் ஒரு பயிராக வரணுமோ இல்லையோ அந்த மாதிரி எதுவுமே வரலன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்போது பிருத்து வந்து இப்போ ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறான், என்னத்தினால இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே சரி பூமி தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி பூமாதேவியை நோக்கி இவன் வந்து இது பண்ணுறதுக்காக அவளோட சண்டை போடுறதுக்காக கிளம்புறான். ஸோ தாம் அன்வதாவத்து ஜஸ்ட் டு மேக் ஹர் டூ ஹர் ஜாப் ஃபைன் இல்லையா, அதனால ஸோ தாம் அன்வதாவத்து அவளை பின்தொடர்ந்து பூமாதேவியோ பயந்து உடனே ஒரு பகுரூபிணின்னர் பல உருவங்களை எடுத்துக்க முடியும் பூமாதேவியினால். இங்கே வந்து அப்படியே ஒரு பசுமாட்டினுடைய ஒரு ரூபத்தை எடுத்துண்டு பூமாதேவி கிளம்புறா. பின்னாடியே பரமேஸ்வரன் எப்படி திரிபுரஹரத்துக்கு தன்னோட வில்லையும் அம்பையும் வச்சுட்டு போனாரோ அந்த மாதிரி பிருத்து வந்து இங்கே கையில் வில்லை ஏந்திண்டு அதில் அம்பை கோர்த்து எங்கெங்கெல்லாம் அவள் போகிறாளோ அங்கங்கெல்லாம் பிருத்து வந்து பின்னாடியே துரத்திட்டு போனான். அப்போ பூமாதேவி வந்து திக்குகள் எங்கேயுமே அவளுக்கு வந்து ஒரு 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 ரக்ஷணைங்கிறது கிடைக்கல. ஸோ ஷீ ஹேட் டு கம் பேக். இங்கேயே வந்து திருப்பியும் சரணாகதி அடையிறத தவிர அவளுக்கு வந்து வேறு வழியே தெரியலை. அவளை பார்த்துட்டு பிருத்துவை பார்த்து அட்ரெஸ் பண்ணுறா, தர்மஜ்ஞ உனக்கு தர்மம் தெரியாதா? அதை தவிர ஆபன்ன வத்சல ஆபத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீ வந்து ஒரு கருணை காமிக்கிறவன், என்ன நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். திராகி பூதானாம் பாலனே அவஸ்திதா பவான், பூதங்களை ரட்சிக்கணுங்கிற ஒரு ஒரு பொசிஷனில் உன்னை உட்காத்தி வச்சிருக்கா, நீ வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், காப்பாத்து அப்படின்னு பூமாதேவி கேட்டுக்கிறா. சத்வம் ஜிகாம்சசே கஸ்மாத் தீனாம் ஆகிருத கில்பிஷாம் அஹனிஷ்யத் கதம் யோஷாம் தர்மஜ்ஞ இது யோ மதஹ. நீ வந்து துவம் ஜிகாம்சசே, ஜிகாம்சசேன்னு நீ வந்து என்ன கொல்லணும்னு ஆசைப்படுற, ஹந்தும் இச்சசே. ஸோ தர்மஜ்ஞன்னு நான் வந்து உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறச்சே, தர்மஜ்ஞன்னு உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறான்னா நீ வந்து என்னை போய் கொல்லணும்னு ஆசைப்படுறியே அப்படிங்கிறான். யஹா தர்மஜ்ஞா இதி மதஹ, எவன் ஒருவன் தர்மஜ்ஞன்னு ஒரு கருதப்படுகிறானோ அப்பேற்பட்ட சகாத்வம், அப்பேற்பட்ட நீ யோஷாம் என்னை, பெண்ணாக இருக்கக்கூடிய என்ன, கதம் அஹனிஷ்யத், அஹனிஷ்யத்துன்னு கதம் ஹனிஷ்யசி தான் அர்த்தம். அங்கே எப்படி நீ கொல்லுவ, என்னை போல இருக்கக்கூடிய அபலையான என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ வந்து கொல்லணும்னு முயற்சி பண்ணுறியே, எப்படி உன்னால் முடியறது? தர்மஜ்ஞன் இல்லையா நீ. சகாத்வம் அந்த அப்பேற்பட்டவன் நீ, தீனாம் ரொம்ப ஒரு எளியவளாக இருக்கக்கூடிய, அகிருத கில்பிஷாம் நான் எங்கே தப்பு பண்ணேங்கிறான், அகிருத கில்பிஷாம் பாபமே செய்யாதவளான, யோஷாம் பெண்ணான என்னை, கதம் அஹனிஷ்யத்து எப்படி கொல்ல முயற்சிக்கிறாய் அல்லது கொல்ல விரும்புகிறாய், ஜிகாம்சசே நீ கொல்ல விரும்புகிறாய், தர்மஜ்ஞா இது யஹா மதஹா யோஷாம் கதம் அஹனிஷ்யத்து
ஒரு தர்மஜன்னு நீ வந்து உன்னை பற்றி எல்லாரும் தர்மம் தெரிஞ்சவாயுமா அப்படின்னு எல்லாரும் கருதும் பொழுது, எல்லாரும் அந்த மாதிரி நினைக்கும் பொழுது எப்படி ஒரு பெண்ணை நீ வந்து கொல்வ? அப்புறம் சத்வம் ஜிகாம்சசே கஸ்மாத் தீனாம் அகிருத கில்பிஷாம் அஹனிஷ்யத் கதம் யோஷாம் தர்மஜ்ஞ இது யோ மதா. ரெண்டுத்தையும் செப்பரேட் சென்டென்சஸாகவே எடுத்துட்டுலாம். முதல் சென்டென்ஸ் தனியாக அப்பேற்பட்ட நீ, அப்போது முன்னாடி தர்மஜ்ஞ ஆபன்னவத்சல அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டதுனால அப்பேற்பட்ட நீ பிருது எப்படி அப்படியே தீனாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய பாவம் என்ன போய் பாவமே செய்யாத என்ன அகிருத்த கில்பிஷாம், கில்பிஷா பாபம் செய்யாதவளை எந்த காரணத்தை கொண்டு, கஸ்மாத்து எந்த காரணத்தை கொண்டு கொல்ல ஆசைப்படுகிறாய்? ஜிகாம்சசே யா தர்மஜ்ஞா இது மதா. யாரை வந்து இத்தனை பேர் அப்போ தர்மம் தெரிஞ்சவன்னு எல்லாரும் சொல்கிறாளோ அப்பேற்பட்ட நீ யோஷாம் அஹனிஷ்யத்து ஒரு பெண்ணை கொல்வாயா? பிரஹரந்தி நவை ஸ்திரீஷு கிருத ஆகஸ்வபி ஜந்தவஹ கிமுத த்வத்விதா ராஜன் கருணா தீனவத்சலாக. ஸ்திரீஷு கிருத ஆகஸ்ஸு அப்படி ஸ்திரீஷு தப்பே பண்ணியிருந்தா கூட பெண்களினிடத்தில் ஜந்தவஹா ஜந்துக்கள் ந பிரஹரந்தி அடிக்க மாட்டா. ஒரு சாஃப்ட் பிஹேவியர் தான் இருக்கும். அப்படியே தப்பு பண்ணியிருந்தா கூட பெண்களினிடத்தில் சாதாரண ஜீவராசிகள்ங்கிறார், ஜந்தவஹாங்கிறார். ஜந்தவஹா சாதாரணப்பட்ட மனுஷா கூட ஜீவராசிகள் கூட நவை பிரஹரந்தி அடிப்பதில்லை. ஹே ராஜன், கான்ட்ராஸ்ட் பாருங்க. ஜந்துக்களே அடிக்காதுங்கிற பட்சத்தில் நீ அரசன். உனக்கு இன்னும் அந்த ஒரு குணம் இருக்க வேண்டாம், அடிக்கக்கூடாது, நம்ம வந்து தர்மத்தை பரிபாலனம் பண்ணோன்னு. அவன் ஹே ராஜன்னு துவத்விதாக கருணாக தீனவத்சலாக கிமுத. கிமுதன்னா அவளை பற்றி என்ன சொல்லணும்? கிமுத துவத்விதாக ஒன்றை போல இருக்கக்கூடிய கருணாக கருணையுள்ளம் கொண்டவர்கள், தீனவத்சலாக ரொம்ப பாவப்பட்டவர்கள்ட்ட அன்பு காமிக்கிறவனான ஒன்றை போல இருக்கக்கூடியவர்கள் கிமுத. அவளை பற்றி சொல்லவா வேணும்? மாம் விபாட்டிய அஜராம் நாவம் எத்திர விஸ்வம் பிரதிஷ்டிதம் ஆத்மானம் ச பிரஜாஸ்ச இமாக கதம் அம்பசி தாஸ்யசி. பூமியை சுற்றி ஆவரண ஜலம், அல்லது பூமி இந்த சமுத்திரத்தில் தான் வந்து அது இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அது ஜலத்துக்குள்ளே முழுகி போய் யஜ்ஞவராக மூர்த்தி வெளியில் எடுத்துன்னு வந்தாருங்கிறோம். அப்போ என்ன நீ பொழந்துட்டேன்னா அஜராம் மாம் விபாட்டிய, அஜராம் நாவம், அதாவது ஒரு ஓடம் மாதிரி நான் இருந்துட்டுருக்கேன் இங்கே ஜனங்களுக்கு. நாவம் போட்டு, அஜராம் நாவம் மாம் எத்திர விஸ்வம் பிரதிஷ்டிதம் வர்த்ததே தாம் அஜராம் நாவம் மாம் விபாட்டிய. எங்கு இந்த உலகமே அப்படியே நிலை பெற்று இருக்கிறதோ, விஸ்வம் பிரதிஷ்டிதம், எந்த இடத்தில் எந்த பூமியில் விஸ்வம் இந்த உலகமே பிரதிஷ்டிதம் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த அப்பேற்பட்ட அஜராம், ஜராங்கர்ச்சு திருடங்கிற, ஜரான யூஸ்வலி வயசானதுங்கிறோம், வயசானதுன்னா தளர்ந்ததுங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுறதா. இங்கே வந்து அஜராங்கர்ச்சு மூப்பு இல்லாதது, அப்போது தளர்ந்ததாக இல்லை, விச் மீன்ஸ் நல்ல ஸ்திரமாக இருக்குது. அப்படி அஜராம் நாவம் மாம், ஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஓடம், அந்த போட் மாதிரி இருக்கக்கூடிய என்னை மாம் விபாட்டிய, விபாட்டிய என்னை கொன்று இல்லைன்னா பிளந்து, ஆத்மானம் இமாஹாச்ச பிரஜாஹா கதம் அம்பசி தாஸ்யசே. இது எல்லாமே வந்து ஜலத்தில் தானே இருந்துருக்கு. அப்போ என்ன நீ பொழந்துட்டேன்னா, எப்படி ஒரு சமுத்திரத்தில் ஒரு போட்டு போயின்னு இருக்கு, ஒரு ஷிப்பு போயின்னு இருக்கு, அந்த ஷிப்பு வந்து உடஞ்சிடுத்து வச்சுக்கோங்க, பாதியில் பொழந்துருத்துனா எப்படி அதில் இருக்கக்கூடிய மனுஷா வந்து இப்போ வாழ்ந்துட்டுருப்பா? அவளுக்கு வந்து அவளுடைய பேஸே போயிடுறது இல்லையா? அப்போ முழுகிடுவாளே. அதே போல் இங்கேயும் நான் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஷிப்பு மாதிரி நான் இருந்துட்டுருக்கேன். எங்கே இந்த உலகமே வந்து அப்படியே நிலை பெற்று இருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பூமியை நீ வந்து இப்போ பொழந்துட்டே வச்சுக்கோ. அப்போ என்னாகும்? ஆத்மானம் உன்னையும் சேர்த்து, பிரஜாஹாச்ச இமாஹா இந்த பிரஜைகள்லாமையும், அம்பசி கதம் தாஸ்யசி தாரயிஷ்யசி எப்படி நீ ஜலத்தில் அவளை தாங்க போகிற? கஷ்டம்தானே.
அப்படி சொன்ன உடனே பிருத்து இப்போ மேலே சொல்கிறார், மாம் விபாட்டிய அஜராம் நாவம் எத்திர விஸ்வம் பிரதிஷ்டிதம் ஆத்மானம் ச பிரஜாச்ச இமாக கதம் அம்பசி தாஸ்யசி. பிருத்துருவாச்ச வசுதேத்வாம் வதிஷ்யாமி மச்சாசன பராங்முகி பாகம் பர்ஹிஷி யா விருங்க்தே ந தனோதி ச நோ வசு. பர்ஹிஷி யா பாகம் விருங்க்தே, யாகம் பண்ணுற இடத்துல ஒரு பாகத்தை நீ எடுத்துட்டு இருக்கியா இல்லையா? அப்போது அந்த அந்த பாகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ செல்வத்தை கொடுக்கணுமோ இல்லையோ, அந்த செல்வத்தை நீ கொடுக்கலையே. வசு நஹ ந தனோதி, யா எந்த ஒரு தரணி எந்த பூமியானவள் பர்ஹிஷி யாகத்தில் யக்ஞே தேவதா ரூபத்தை கொண்டு பாகம் விருங்க்தே பாகம் பஜதே பாகத்தை ஏற்றுக்கொள்கிறாய். ஜனங்கள்லாம் யாகம் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து ஒரு பாகத்தை கொடுக்கும் பொழுது நீனும் உன் பாகத்தை நீ எடுத்துக்கிறியா இல்லையா? அப்போ அதுக்குண்டான சம்பளம் வாங்கிட்டா அதுக்குண்டான வேலையை செய்யணுங்கிறார் இல்லை? யா பவதி பர்ஹிஷி யக்ஞே, இந்த பாகத்தில் யஜ்யத்தில் பாகத்தை விருங்க்தே அல்லது ஆவிருங்க்தே ஏற்றுக்கொள்கிறாய். கிருண்ணாதி, அப்பேற்பட்ட நீ. ஆனால் இப்போ என்ன பண்ணுற, நகா எங்களுக்கு அஸ்மாக்கம் எங்களுக்கு வசு, வசுங்கிறத வந்து செல்வம்ங்கிறதுக்கு பதிலாக தானியாதிக்கம்னு எடுத்துக்கிறார். பூமியிலேருந்து வரக்கூடிய செல்வம்ங்கிறது என்ன, தானியம் தானே. நமக்கு அதை வச்சுட்டு தான் மேலே நம்ம வந்து அதை வித்தோ வாட் எவர் அதுக்கு உண்டான செல்வத்தை நம்ம அடையிறோம். அப்போ தானியம் வசு தானியாதிக்கம் கிரெயின்ஸ் எல்லாம் ந தனோதி கொடுக்கவில்லையோ. அப்பேற்பட்ட ஹே வசுதே பூமியானவளே, மச்சாசன பராங்முகீம் துவாம் வதிஷ்யாமி, என்னுடைய சாசனத்தை ஏற்கொள்ளாதவளான துவாம் உன்னை வதிஷ்யாமி கொல்வேன். மச்சாசன என்னுடைய ஆணை, அதற்கு பராங்முகின்னு முகத்தை திருப்பின்னு இருக்கிறவ, அபிமுகம்னாலே அதை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவள். இங்கே வந்து மச்சாசன பராங்முகிங்கிறது என்னுடைய ஆணையை வந்து ஏற்றுக்கொள்ளாதவளான உன்னை வதிஷ்யாமி கொன்னுடுறேன். அவ்வளோதான். யவசம் ஜக்தி அனுதினம் நைவதோக்தி ஔதசம் பயா தஸ்யாம் ஏவம் ஹி துஷ்டாயாம் தண்டஹா ந அத்ர ந சஸ்யதே. நீயோ யவசம், யவசம்னா புல்லு, புல் எல்லாத்தையும் ஒரு பசுமாடு கோரூபமாக தானே அங்கே அம்பாள் இருக்கா இப்போ பூமாதேவி. ஸோ கோரூபமாக இருக்கிறதுனால ஒரு பசுமாடு தினம் தினம் வெறும் புல்லை சாப்பிட்டு பாலே கறக்கலைன்னா அந்த மாதிரி இருக்க நீ அப்படிங்கிற. யவசம் அஜராம்னு சொல்லியிருக்கார். பசுமாட்டை பற்றி இங்கே பேசலை. நல்ல ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டு நல்லா புல்லை சாப்பிட்டுட்டு உனக்கு பாலே கொடுக்கலன்னா எப்படி அது சரிப்பட்டு வரும்? அதுக்கு சொல்கிறார் இங்கே யவசம் ஜக்தி, யவசம் திருணம் ஜக்தி, ஜக்தினா அத்திங்கிறதுக்கு ஜக்தி சாப்பிடுகிறாய். அனுதினம் தினந்தோறும் நீ வந்து புல்லை சாப்பிட்டுட்டு ஔதசம் பயஹா ந தோக்தி. ஔதசம் ஊதகாங்கிறது வந்து இந்த மடியில் இருக்கக்கூடிய பால், அதுக்கு ஔதசம் பயஹா. ஊதசா பவஹா ஔதசம். ஸோ அந்த மடியிலிருந்து வரக்கூடிய பாலை ந தோக்தி கறக்கவில்லை, அதாவது அதை கொடுப்பதில்லை. பாலை சாப்பிட்டுட்டு ஊதசி பவம் ஔதசம் பயஹா துக்தம் நைவ தோக்தி, நீ வந்து கொடுப்பதில்லை. தஸ்யாம் ஏவம் துஷ்டாயாம், ஏவம் துஷ்டாயாம் தஸ்யாம், இவ்வாறு கெட்டவளாக இருக்கக்கூடிய அந்த பூமியினிடத்தில் தண்டஹா ந சஸ்யதே இது ந அத்திர ந சஸ்யதே இது ந, தண்டம் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு யாரும் சொல்லலையே. இல்லை தண்டம் கூடாதா என்ன அப்படிங்கிற. ந சஸ்யதே இது ந யுக்தா பவதிங்கிற. ஆக்சுவலி ரெண்டு நான் இருக்கோ இல்லையோ, அதனால் பிரச்சனை இல்லை. டபுள் நெகட்டிவ் போட்டதுனால தண்டம் இல்லைங்கிறது விதிக்கப்படலை அப்படின்னா தண்டம் கொடுக்கலாம்னு இருக்குது. சாப்பிட்டு பாலை கொடுக்கணும், ஆனால் பாலை கொடுக்கலைன்னா துஷ்டையாக இருக்கக்கூடிய ஒன்னிடத்தில் தண்டனையை விதிக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. ஸோ யவசம் ஜக்தி அனுதினம் தினந்தோறும் புல்லை சாப்பிட்டு நைவ ஔதசம் பயஹா தோக்தி மடியிலிருந்து பாலை கொடுப்பதில்லை. தஸ்யாம் ஏவம் ஹி துஷ்டாயாம் தண்டோ நாத்திர ந சஸ்யதே. சஸ்யதேன கூறப்படவில்லை, எது தண்டம் இல்லை என்று இந்த விஷயத்தில் கூறப்படவில்லை. அத்திர விஷயே
त्वं खलु ओषधि बीजानि प्राक्सृष्टानि स्वयंभुवा न मुञ्चसि आत्मरुद्धानि माम् अवज्ञाय मन्दधीः மாம் அவஜ்ஞாய மந்ததீஹி, என்னை பொருட்படுத்தாமல் கொஞ்சம் மட்டு புத்தியா உடையவளாக முன்னாடி பிரம்மாவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஓஷதி பீஜங்களெல்லாம் நீ வெளியில் விடமாட்டேங்கிற உன்னிடத்திலேயே தடுத்து வச்சுருக்க. ஆத்மருத்தானி, உன்னால் தடுக்கப்பட்டவைகளான ஓஷதி பீஜானி, ஓஷதிகள், ஹர்ப்ஸ், எல்லா விதமான ஒரு பீஜங்கள், அதனுடைய அந்த பீஜங்கள் எல்லாம் ஸ்வயம்புவா பிராக் சிருஷ்டானி, பிரம்மாவனால் முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்டவைகள், ஆத்மனி தேகே ருத்தானி, உன்னுடைய தேகத்தில் நீ அதை அப்படியே அமுக்கி வச்சுருக்க. அப்பேற்பட்ட துவம் மாம் அவஜ்ஞாய ஆத்மனி ருத்தானி பீஜானி ந முஞ்சசி, அதை நீ வெளியில் விடவே மாட்டேங்கிறியே இந்த பீஜங்களை. பிரம்மா லோகத்துக்கு ஜீவனஹேத்துக்காக அவர் சிருஷ்டிச்சார் முன்னாடி பலவிதமான பீஜங்களை. அந்த பீஜங்களை வெளியில் ஒரு ஸ்ப்ரவுட் அங்குரம் ரூபமாக அதை வெளியில் விடணுமா இல்லையா? அதெல்லாம் நீ விடமாட்டேங்கிறியே. என்னுடைய ஆணையை நீ மீறி அதை என்னை கூட நீ பொருட்படுத்தாமல் நீ உள்ளேயே வச்சுருக்க. அமூஷாம் க்ஷுத்பரீதானாம் ஆர்த்தானாம் பரிதேவிதம் ஷமயிஷ்யாமி மத்பாணைஹி பின்னாயாஸ் தவ மேதசா. உன்னை பொழந்து உன்னுடைய அந்த மாம்சத்தினால இந்த கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜனங்களினுடைய பசியை நான் போக்குறேன். பரிதேவிதம், புலம்பலை நான் தீக்கிறேங்கிற. மத் பாணைஹி, என்னுடைய அம்புகளினால், பின்னாயாக தவ மேதசா. ஸோ அதுக்கு என்ன அதாவது பூர்வபீட்டிகை எப்படி போடுறார் ஸ்ரீதர சுவாமி இதுக்குன்னா, மத்வதே சர்வதா அன்னம் ந ஸ்யாத் இதி சேத். அது உனக்குள்ள நீ பீஜங்கள் எல்லாத்தையும் அடக்கின்னு இருக்க, என்னை பொருட்படுத்த மாட்டேங்கிற, அதனால நான் உன்னை கொன்னுடுறேங்கிறார். சப்போஸ் என்னை கொன்னா எங்கேருந்து அன்னம் வரப்போகிறது, இவாளுக்கு சாப்பாடு கிடைக்க போகிறதா என்னை கொன்னத்தினால அப்படிங்கிற. அதுக்கு அவர் சொல்கிறார், என்னுடைய அம்புனால உன்னை தொலைச்சு, மத் பாணைஹி பின்னாயாக தவ மேதசா, உன்னுடைய மாம்சத்தினால, மேதசா அமூஷாம், இந்த ஜனங்கள் இருக்காளே, ஆர்த்தானாம் பிரஜைகளினுடைய ரொம்ப தவிக்கின்ற பிரஜைகள், எதனால், க்ஷுத்பரீதானாம் பசியினால் ஆட்கொள்ளப்பட்டு, பரீதா ஆட்கொள்ளப்பட்டு, ஆர்த்தானாம் தவிக்கின்ற, அமூஷாம் இந்த பிரஜைகளினுடைய பரிதேவிதம் புலம்பலை சமயிஷ்யாமி, அதை அப்படியே நான் அடக்கிடுறேங்கிறார். என்னால் முடியும், உன்னுடைய இதை வச்சுண்டு, அந்த மாம்சத்தை வச்சுண்டு இவாளுடைய பசியை நான் அடக்கிடுறேன் அப்படிங்கிற. அமூஷாம் க்ஷுத்பரீதானாம் ஆர்த்தானாம் பரிதேவிதம் சமயிஷ்யாமி மத்பாணைஹி பின்னாயாஸ்தவ மேதசா. புமான் யோஷித் உத க்ளீபஹ ஆத்மசம்பாவனோ அதமஹ பூதேஷு நிரனுக்ரோஷः நிருபாணாம் தத்வதः அவதः. அரசர்களுக்கு இது கொலையே கிடையாதுங்கிறார். யாருக்கு? பூதேஷு புமான் யோஷித் உத க்ளீபஹ யதி பூதேஷு நிரனுக்ரோஷः ஆத்மசம்பாவனः அதமஹ சன் பூதேஷு நிரனுக்ரோஷः தர்ஹி நிருபாணாம் தத்வதः அவதः ஏவ. அண்மை அப்படி. அதாவது புமான் புருஷனாக இருக்கட்டும், யோஷித்து, ஏன்னா அவ சொன்னா இல்லையா, எதுக்தம் யோஷாம் கதம் ஹனிஷ்யதி. பெண்ணு ஜந்துக்கள், சாதாரணப்பட்ட மனுஷர்கள் கூட தப்பே பண்ணியிருந்தா கூட பொண்ணை அடிக்க மாட்டா, நீ என்னை கொல்றேங்கிறியே அப்படின்னு கேட்டாளா இல்லையா? அதுக்கு சொல்கிறார் பிருத்து இங்கே பதில். புமான் புருஷனாக இருக்கட்டும், யோஷித்து பெண்ணாக இருக்கட்டும், உத க்ளீபகா அல்லது நபும்சகனாக இருக்கட்டும், கவலை இல்லை. ஆத்மசம்பாவனா, ஒருத்தன் தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான், செல்ஃபிஷ். அதமஹா, கீழ்த்தனமான மனுஷன். அது மாத்திரமில்லை, பூதேஷு நிரனுக்ரோஷா. அனுக்ரோஷான ஒரு சிம்பத்தி, ஒன் ஹூ லேக்ஸ் எனி சிம்பத்தி டுவர்ட்ஸ் பீப்புள். பூதங்களுக்கு குறித்து ஒரு அனுக்ரோஷம், ஒரு அனுதாபம் இல்லையே எனில், அப்போது தத்வதா, அவனை கொல்றதுங்கிறது நிருபாணாம் அவதா, அரசர்களுக்கு அந்த மாதிரி அப்பேற்பட்ட மனிதனை கொல்வது என்பது, ஏன்னா அவன் துக்கத்தை தானே உண்டு பண்ணுறான் எல்லாருக்கும். தயவே இல்லை, நிரனுக்ரோஷான தயையற்றவன், கருணையே இல்லாதவன். ஆகையினால துக்கத்தை தான் அவன் உண்டு பண்ண போகிறான்.
அதனால் அவனை கொல்றதுங்கிறது தஸ்ய வதா அல்லது தஸ்யாக வதா இல்லை கிளீபகங்கிறச்சே தஸ்ய வதா அவதா. அரசர்களுக்கு அது கொலைங்கிறதே கிடையாது. ஏன்னா ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக பண்ணுறார். புமான் யோஷித் உத கிளீபக ஆத்மசம்பாவனோ அதமஹ பூதேஷு நிரனுக்ரோஷः நிருபாணாம் தத்வதः அவதः त्वां स्तब्धां दुर्मदां नीत्वा मायागां तिलशः शरैः आत्मयोगबलेन इमाः धारयिष्यामि अहं प्रजाः. ஒன்று துண்டம் துண்டமாக வெட்டிடுறேங்கிறார். திலஷः, திலம்னா இந்த தில பிரமாணானி கண்டானிங்கிறார். எள்ளு போல, எள்ளுனுடைய பிரமாணம் எவ்வளவு இருக்குமோ அந்த மெஷர் அளவுக்கு ஒன்று துண்டம் துண்டமாக நான் வந்து ஆக்கிவிடுறேங்கிறார். திலஷः ஒரு எள்ளனுடைய பிரமாணம் அளவுக்கு ஷரைஹி என்னுடைய அம்புகளினால் துவாம் உன்னை, உன்னைங்கிறதுக்கு அந்த பிருத்திவிக்கு அட்ஜெக்டிவ் ஸ்தப்தாம் துர்மதாமுங்கிற. ஸ்தப்தங்கிறச்சு தன்னை அந்த ஒரு ரொம்ப ஒரு தன்னை பற்றி ஒரு கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது அவளுக்கு. ஸ்தப்தன்னா ஒரு அகங்காரம் ஜாஸ்தியாக இருக்குது. துர்மதங்கிறச்சு துஷ்டகா, மதங்கிறது மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு மதமதப்புங்கிறோமே அது. அந்த அரகன்ஸ் விச் காசஸ் டிஃபிகல்டிஸ் டு அதர்ஸ், அது துர்மதம். ஸ்தப்தங்கிறது வந்து நான் தான் வசத்தின்னு சொல்லி தன்னை பற்றியே வசதியாக நினச்சிக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடுக்கு ஸ்தப்தன்னு பேர். மற்றவாளை துன்புறுத்துறது துர்மத, ஸ்தப்த தான் வசத்தின்னு நினைக்கிறது. அப்படிப்பட்ட உன்னை ஷரைஹி என்னுடைய அம்புகள்னால திலஷகா நீத்வா, ஒரு எள்ளு பிரமாணத்துக்கு உள்ள கண்டானி கண்டங்களாக உன்னை அந்த அவஸ்தைக்கு எடுத்துக்கொண்டு போய், அதாவது இது ஏவம் பூதாம் அவஸ்தாம் நீத்வா, அந்த ஒரு நிலைமைக்கு ஒன்றை பண்ணி ஆத்மயோக பலேன என்னுடைய யோக பலத்தினாலையும் யோகசக்தியினாலையும் இமாஹா இந்த பிரஜாகா அகம் தாரயிஷ்யாமி, இந்த பிரஜைகளை நான் வந்து தரிச்சுடுறேன். அதாவது ஐ வில் டேக் கேர் ஆஃப் தெம். நீ ஏன் கவலைப்படுற? என்னுடைய பிரபாவத்தினால நான் வந்து பார்த்துக்கிறேன். பிரபாவம் பலம் ரெண்டுமே இருக்குது எனக்கு. அந்த மகிமையினாலேயும் பலத்தினாலேயும் நான் அவளை பார்த்துக்கிறேன். ஏவம் மன்யுமயீம் மூர்த்திம் கிருதாந்தமிவ பிப்ரதம் பிரணதா பிராஞ்சலிஹி பிராக மஹி சஞ்சாத வேபத்து. ஏவம் இவ்வாறு அப்படியே கோபரூபமாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்க்கறதுக்கு அப்படியே யமனே சாட்சாத் வந்து இருக்கிற மாதிரி இருந்தான். கிருதாந்தம் இவ மன்யுமயீம் மூர்த்திம் பிப்ரதம் தம் வீக்ஷ்ய. அந்த பகவான் எப்படி இருந்தார்னா அந்த சமயத்தில் பிருத்து கிருதாந்தம் இவ யமனை போல் மன்யுமயீம் மூர்த்திம், மன்யு கோபம், கோபரூபமாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பிப்ரதம் தரித்திருக்கும் பிருத்துவை பிரணதா நமஸ்காரம் செய்தவளாக பிராஞ்சலிஹி கையை கூப்பிக்கொண்டு சஞ்சாத வேபத, ஆக்சுவலி இங்கே பிப்ரதம் சஞ்சாத வேபத்து, அவனை பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே நடுக்கும். வேபத்துனா கம்பகான்னு அர்த்தம். அப்படியே நடுநடுங்கி பூமியானவள் பிராஞ்சலிஹி கையை கூப்பிண்டு பிராக கூறினாள். அடுத்தது பூமா தேவியினுடைய ஸ்துதி, அங்கே அவள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறாள். ஸோ ஏவம் மன்யுமயீம் மூர்த்திம் கிருதாந்தமிவ பிப்ரதம் பிரணதா பிராஞ்சலிஹி பிராக மஹீம் சஞ்சாத வேபத்து. தரா உவாச்ச நமஃ பரஸ்மை புருஷாய மாயையா விந்யஸ்த நானா தனவே குணாத்மனே நமஸ்வரூபானுபவேன நிர்துத திரவிய கிரியா காரக விப்ரமோர்மயே. நமஃ பரஸ்மை புருஷாய, பரஸ்மை புருஷாய அந்த பரமபுருஷனான பகவான். ஆக்சுவலி இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமி ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார் இந்த இடத்துல. முன்னாடி நமக்கு துருவஸ்துதி ஆரம்பிக்கிறச்சையும் அவர் ஒரு ஸ்லோகம் கொடுத்துருந்தார். அதே போல் இங்கேயும் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை பார்த்துருவோம். சுத்த சத்வதனும் தேவம் அகஸ்மாத் அதிதாருணம் வீக்ஷமானா பிருத்தும் பிருத்திவி துஷ்டாவ கருணோக்திபி. அழகாக சமரை சொல்லியிருக்கார், பியூட்டிஃபுல். சுத்த சத்வத்தனு பகவானுடைய ஒரு சரீரம் எப்படின்னா சத்துவப்பிரதானமான ஒரு சரீரம். கோபம் வந்துருத்துனாலே அங்கே வந்து ரஜஸ் வந்துருத்துன்னு ஆகிடுத்தோம். தமஸ் இல்லை, ரஜஸ். சிவந்த கண்கள்ங்கிறோம், அந்த கோபத்துக்கு ஒரு சிவப்பு சொல்கிறோம். சிவப்பு இருக்கிறதெல்லாம் கோபத்தோடு இருக்கிறதுங்கிறது அவசியம் இல்லை.
அம்பாளுக்கு அருணாபகாம்ங்கிறோம் அவளை இல்லையா? அதனால் அப்படி ஒன்றும் அருணாங்கிற அந்த சப்தம் வந்து உங்களுக்கு அந்த செவந்த கலர் சிவப்பு இருக்கே, அதுக்கு வந்து கருணைங்கிற ஒரு குவாலிட்டியும் இருக்குது, ஆப்போசிட் குவாலிட்டியும் இருக்குது அந்த இடத்துல. இங்கே வந்து நமக்கு சுக்ல கிருஷ்ண அண்ட் ரக்த 3 கலர்ஸு நமக்கு வந்து 3 குணங்களுக்கு சொல்கிறோம். திரிகுணங்களுக்கு வந்து சத்துவகுணத்துக்கு சுக்லம் ஒயிட்டுங்கிறோம், தமோகுணத்துக்கு கிருஷ்ணவர்ணம்ங்கிறோம், அதே ரஜோகுணத்துக்கு சிவப்பு. அதனால தான் குரோதம் அதிகம் ஆகும் பொழுது ரஜோகுணத்தினுடைய ஒரு பரிணாமம் அருணேக்ஷணகான்னு பார்த்தோம், அப்படியே கண்ணு செவந்து இருக்கு அவருக்குன்னு பார்த்தோம். அதனால ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பகவான் வந்து சுத்த சத்துவ தனும் தேவம் அகஸ்மாத்து அதிதாருணம்ங்கிற, அப்படியே சத்துவப்பிரதானமாக இருக்கக்கூடிய தேகத்தை கொண்டவரை திடீர்னு அகஸ்மாதா அப்படியே ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் வீக்ஷமானா பிருத்வி, பார்த்த உடனே அந்த பிருத்துவை கருணோக்திபிகி துஷ்டாவ, கருணையை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து துஷ்டாவை ஸ்தோத்திரம் செய்தாள். அப்படியே வந்து எனக்கு கருணை பொழியணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். நம பரஸ்மை புருஷாய, ஸோ பரமபுருஷாய நமஹ மாயையா விந்யஸ்த நானா தனவே, மாயா காரணத்தினால விந்யஸ்தா ரச்சிதா நானா கோராதி தனவகா ஏன. ஸ்ரீதர் சுவாமியினுடைய ஒரு ட்விஸ்ட் அங்கே அதனால்தான் பலவிதமான சரீரத்தை ஏற்றுக்கொள் பகுரூபிணி பூமாதேவின்னர். இங்கே வந்து பரமபுருஷன் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் மாயையினால பல சரீரத்தை ஏற்றுக்கொள்ள வல்லமை கொண்டவர் இல்லையா? விந்யஸ்த நானா தனவே, விந்யஸ்தன நிர்மாணம் செய்யப்பட்ட பல உருவங்களை கொண்டவர். குணாத்மனே, ஏன்னா திரிகுணமும் அவரிடத்தில் இருக்கு, குணமயமாக அவர் காண்பிக்கப்படுகிறார். பொதுவாக அவர்கிட்ட குணங்கள் ஒட்டுவதில்லை, ஆனால் அந்த குணமயமாக இருக்கிற மாதிரி தெரியறது. என்னடா இதுவரைக்கும் நம்ம சத்துவகுண பிரதானமாக பகவானை பார்த்துட்டு இருந்தோமே, இப்போ என்னடான்னா அப்படியே ரஜோமயமாக இருக்காரு, மன்யுமயம் மூர்த்தியும் திருஷ்டுவாங்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே பரமபுருஷன் மாயையினால் நீ வந்து பல ரூபங்களை எடுத்துப்ப, ஏன்னா திரிகுண ரூபமாக நீ இருக்க. ஸ்வரூப அனுபவேன நிர்துத திரவிய கிரியா காரக விப்ரம ஊர்மயேங்கிற, ஸ்வரூப அனுபவேன உன்னுடைய ஸ்வஸ்வரூப அனுபவத்தினால, உன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தில் நீ வந்து திளைச்சு நின்றுருக்கிற காரணத்தினால, ஸ்வரூபஸ்ய அனுபவேன, அதாவது எப்பொழுதுமே ஹி இஸ் ஆல்வேஸ் இன் டச் வித் ஹிம்செல்ஃபுங்கிறோம். அதுதாங்க அது ரொம்ப நம்ம ஆர் யூ இன் டச் வித் யுவர் ரூட்ஸ், ஆர் யூ இன் டச் வித் யுவர் செல்ஃப், இதெல்லாம் வந்து மேலோட்ட வாரியாக நம்ம வந்து ஒரு லிப் சர்வீஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த வார்த்தைகளை. இன் டச் வித் ஒன் செல்ஃபுங்கிறது சாக்ஷாத் ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தன்னுள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமும் அந்த பரபிரம்மமும் வேறு இல்லைன்னு அத்வைத ரூபத்தில் நிலைச்சு நிற்கக்கூடிய விஷயம். அது ஸ்வரூப அனுபவேன, ஸ்வஸ்வரூப அனுபவத்தில் இருந்து கொண்டு. அதனால் இப்போ என்ன ஆயிடுத்து? நிர்துத திரவிய கிரியா காரக விப்ரம ஊர்மி, பலவிதமான திரவியம் கிரியா காரகம். திரவியம்ங்கிறது சரீரம், கிரியா அதை செய்விக்கும் சக்தி விச் இஸ் இந்திரிய சக்தி, காரக அதுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தேவதா ஸ்வரூபம். இதெல்லாம் விலக்கி இந்த விப்ரமங்கள் இருக்கே, இந்த மோகம் இருக்கே, அதுதான் ஊர்மி, அதுதான் வந்து ஒரு அலைகள். அந்த அலைகளை நிர்துத விளக்கினவர். இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய பகவான். பிருத்துவை பார்க்கும் பொழுது சத்வஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவாக பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ நிர்துதாக நிரஸ்தாக, போக்கடிக்கப்பட்டவைகள். எது? திரவிய கிரியா காரகேஷு விப்ரமஹ, ஒரு திரவியம் சரீரம், அதனுடைய கிரியாங்கர்ச்சு இந்திரியம், அதுக்கு அதிபூத ஆத்தியாத்ம அதிதெய்வங்கிறீங்க. அதிபூதன்னா பூதம் பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம். அத்தியாத்மங்கர்ச்சே அதுக்கு உண்டான இந்திரியங்கள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பஞ்சப்பிராணன், அதுக்கு தேவதைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அதிதெய்வம். இதில் இருக்கக்கூடிய விப்ரமஹா அகங்காரஹா, ஒரு மோகம். அந்த அகங்காரத்தினால என்ன ஒரு ஊர்மி அலைகள் வருகின்றனவோ,
அது என்ன அதனுடைய ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இந்த இந்த சரீரம் கிரியா காரகம்ங்கிறதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டுனால அதில் வந்து ஒரு அகங்காரம், திஸ் இஸ் மைன் ஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அதுதான் விப்ரமா மாறுதல். அதுக்கப்புறம் அதுலேருந்து அலைகள் வர்றது பாருங்கோ, அந்த அலைகள் தான் காமக்ரோதாதி ராகத்வேஷாதயங்கிற. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், ராகத்வேஷம் இவைகள் தான் வந்து த ரிசல்ட் ஆஃப் த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் சரீரம், இந்திரியம், மனசு எல்லாம் அதுக்குண்டான தேவதைகள். அப்போ இது எல்லாத்தையும் விலக்கி எதனால் ஸ்வரூப அனுபவேன அந்த ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு அனுபவத்தினால பை தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி அல்டிமேட் என்ன எடுத்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ராகத்வேஷாதிகள் முதற்கொண்டு இதுக்கெல்லாம் இந்த இந்திரியங்களுக்கு அதிதேவத்தை வரையில் இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தை விட்டு விலக்கி அப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம்னு பூமி ஆரம்பிக்கிறார். நம பரஸ்மை புருஷாய மாயையா விந்யஸ்த நானா தனவே குணாத்மனே நமஸ்வரூபானுபவேன நிர்துத திரவியக்ரியாகாரக விப்ரமோர்மயே. சரியா, இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கிறேன். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.